ஓகே 15வது லேசான கேள்வி பாருங்க. இதில் ஐ என்ற கரண்ட் வருது என்றால் இந்த வழிக்குள்ளால ஸ்மால் ஐ என்ற கரண்ட் பெருகி தண்டு வைப்போம். இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக்கிறோம் என்றால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ரைட். ஐ என்ற கரண்ட் இதுக்குள்ளால வருது. அப்போ இதுக்குள்ளாலையும் ஐ என்ற கரண்ட் தான் போகும். இதுக்குள்ளால ஸ்மால் ஐ என்ற கரண்ட் போகுதுன்னு வைங்க. அப்போ மிச்சம் இங்கே போகும் ஐ மைனஸ் ஐ என்ற கரண்ட் இங்கே போகுமா? சரி, ஐ மைனஸ் ஐ என்ற கரண்ட் இதுக்குள்ளால போக போகுது. இது 1000 ஓம். சரி, இதுக்குள்ளால ஐ டேஷ் என்ற கரண்ட் போகுதுன்னு வைங்களேன். இதால் வர கரண்ட் என்ன? ஐ மைனஸ் ஐ என்ற கரண்ட் வரும். மிச்சம் மிஞ்ச போகும். அப்போ ஐ மைனஸ் ஐ டேஷ். ஏனது இதுக்குள்ளால ஐ மைனஸ் ஐ வந்தது. அதில் ஐ டேஷ் என்ற பகுதி இதுக்குள்ளால போனால் இந்த இருக்கிற வழிக்குள்ளால போகிற கரண்டை தான் இந்த போட்டிருக்கேன்னு இப்படி இருக்கு. ஓகே, இதுக்குள்ளால போகிற கரண்ட் தான் சரிங்க. மேலே போகிற கரண்ட் ஐ டேஷ். சரி, இப்போ பாருங்க, இந்த வழிக்குள்ளால இதுக்குள்ளால ஸ்மால் ஐ வருது. இதில் ஐ மைனஸ் ஐ டேஷ் வருது என்றால் இவருக்குள்ளால போகிறது இதையும் கூட்டோம் ஐ மைனஸ் ஐ டேஷாக இருக்குது. சரி, இந்த சந்தியில் ஐ மைனஸ் ஐ டேஷ் வருது, இங்கே ஐ டேஷ் வருது. அப்போ ரெண்டும் சேர்ந்தால் ஐயாக இதுக்குள்ளால போகும். சரியா? தந்த டயோட்டுகள் சிலிக்கன் டயோட்டோட சொல்லியிருக்குது. பாருங்க முடிவா ஒன்றும் சொல்லலையா? காணப்பட்ட சந்தினா இருவாயில் முன்முகக்கொடலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. முன்முகக்கொடலில் குடலுக்கு தேவையான வோல்டேஜ் 0.7 என்றால் தடுப்பழுத்தம் 0.7 சிலிக்கன் டயோட் அனுப்ப. சரியா? ரைட். கேள்வி, பேட்டரியில் எடுக்கப்படுற மின்னோட்டம் ஐ இயக்கட்டு கேபிட்டல் இயக்கட்டு. ரைட். யாராச்சும் இதை ஈஸியாக செய்கிறதுக்கு ஒரு வழி எனக்கு சொல்லுவீங்களா? ஈஸியாக செய்யலாம். ஈஸியாக என்னென்னு பாருங்க. 6 வோல்டேஜ் எங்கே கொடுக்குறீங்க நீங்கள்? ரைட். 6 வோல்டேஜ் எங்கே கொடுத்தால் ஓகே, இங்கே இறங்கி இது 1000, இது வந்து 200. இந்த இருக்கிற தடை வந்து 200, இது வந்து 1000. இந்த புள்ளி எக்ஸ் என்று போடுங்க, இதை y என்று போடுங்க. இந்த எக்ஸையும் ஐயையும் கூட இணைச்சிருக்கோம். கலத்திர முடிவுக்கு குறுக்கே இணைச்சிருக்கோம். உட்தடை இல்லாட்டி இந்த 6 வோல்டேஜ் என்று சொல்கிறது, இந்த 6 வோல்டேஜ் என்று சொல்கிறது எப்படி இருக்கும் என்றால் இந்த 200க்கும் 6க்கும் இடையில் பிரிபடும். எப்படி பிரிபடும்? 200க்கு 1000 என்றால் ரேஷியோ பாருங்க 1க்கு 5 என்றால் இந்த 6 வோல்டேஜ் இல்லை 1 வோல்டேஜ் இதுக்கு குறுக்கே நின்றால் சரியா, இது குறுக்கே 5 வோல்டேஜ் நிற்கும். கிஷாரா விளங்குதார்? அப்போ இந்த 1000 ஓமுக்குள்ளால் போகிற கரண்ட்டை நாங்கள் காணலாம். இல்லாட்டி இந்த இருக்கிற 200 ஓமுக்குள்ளால் போகிற கரண்ட்டை நாங்கள் காணலாம். ஐ டேஷ் என்ற கரண்ட் தான் என்னதுக்குள்ளால் போகுது? 200க்குள்ளால் போகுது. ஐ என்றால் விங்களார், வி என்றால் 1க்குள்ள, 6 என்றால் 200, 1க்குள்ள 200 என்றால் அது 5 தர 10 5 வரும். 3 வரும். அதாவது 5 மில்லி ஆம்பியர் வரும். இது ஐ டேஷ் ஒரு கரண்ட்டை கண்டாச்சு. சரி, அதே மாதிரி இதுக்குள்ளால் போகிற கரண்ட் இந்த 1000க்குள்ளால், நான் இந்த 200க்குள்ளால் போகிற கரண்ட்டை கண்டனம். அதே மாதிரி 1000 ஓமுக்குள்ளால் போகிற கரண்ட்டை காணலாம். எப்படி காணலாம்? அது ஐ மைனஸ் ஐயா இருக்க போகுது. அது என்னதுக்கு சமனாக இருக்கு? ஐ மைனஸ் ஐயா இருக்க போகுது. இல்லாட்டி இப்படி பார்ப்போம், ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி. சரி, இந்த இருக்கிற 1200 ஓமுக்குள்ளே போகிற கரண்ட்டை காணலாமா? தெரியாத கரண்ட்டில் கண்டு பார்ப்போமே. என்ன போகுது? அதுக்குள்ளால ஐ மைனஸ் ஐ டேஷ் போகுது. அந்த ஐ மைனஸ் ஐ டேஷ்ன்றது விங்கில் 6 வரும். 6 1200. இவரை குறுக்கிய இருக்கிற அழுத்த வித்தியாசம் என்றால் என்ன? கண்ணை முடிஞ்சு சொல்லலாம். எனக்கு இந்த 1200 இந்த இருக்கிற மை என்ற புள்ளிக்கும் இங்கே இருக்கிற இந்த கலத்திர முடிவுறது குறுக்கே இணைச்சி வச்சுருக்கு நேரடியாக. இந்த புள்ளி என்னவோ இதை செட் போட்டிங்கன்னா இது வந்து செட், இதுதான் செட். அதே மாதிரி இது வையண்டா இந்த இருக்கிற புள்ளி வை. அப்போ 1200 நேரடியாக கொண்டே கலத்தோடு இணைச்சி வச்சுருக்கீங்க என்றால் 1200 அந்த 1200 குறுக்கே இருக்கிற அழுத்த வித்தியாசம் இந்த 6 வோல்டேஜாக தான் இருக்குது. அப்போ இதை பிரிச்சுக்கின்றால் 6 1200 பிரித்து பாருங்க. அகெயின் 1க்குள்ள
200 வரும். அதே கரண்ட் 5 மில்லி ஆம்பியர் இருந்தால் அதுவும் வரும். சரி, இது ரெண்டையும் கூட்டி விட்டீங்கன்னால் ஐ வரும். ஏன் ரெண்டையும் கூட்டினால் ஐடாசம் ப்ளஸ் ஐடாசம் மைனஸ் ஐடாசம் இல்லாம போயிடும். ஐ என்றால் கூட்டினால் 10 மில்லி ஆம்பியர் வரும். என்ன விட 3வது விடை.